பெண்கள் ஏன் அதிகமாக நரகத்துக்கு போறது? பெண்கள் அதிகமாக நரகத்துக்கு போறதுக்கு காரணம் என்ன என்று கேட்ட நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆண்களிடத்தில் இல்லாத பிரத்யேகமான 2 பாவங்கள் பெண்கள் நீக்கி, ஆண்கள் இல்லாத 2 தன்மைகள் பெண்கள் நீக்கி சொன்னாங்க. துக்ஸிருனல் லஅன, பெண்கள் அதிகமாக நரகத்துக்கு போறதுக்கு காரணம் பெண்கள் அதிகமாக திட்டுவாங்க, ஏசுவாங்க. உங்க ஊர்ல ஏசுறதுக்கு திட்டுறாண்டுவாங்க, எங்க ஊர்ல திட்டுன்றது பதுவாசை இருக்கு. உங்க ஊர்ல அதிகமா திட்டி போட்டுட்டாங்கண்டா நான் நினைக்கிறேன் அதிகமா பேசி போட்டாங்க, ஏசி போட்டுட்டாங்க, அதுக்கு சொல்லுவாங்க. ஆனா திட்டுறன்னு எங்க ஊர்ல சொல்றது பதுவா செய்யறது. நான் சொல்றது இந்த பதுவாவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துக்ஸிருனல் லஅன, பெண்கள் அதிகமாக பதுவா செய்வாங்க, குழந்தைகளை திட்டுவாங்க, பதுவா செய்து பேசுவாங்க. வாழ்க்கையில சில சோதனைகள் வந்தா மௌத்தானா நல்ல முண்டுவாங்க. கணவனோடு வாக்குவாதம் வந்தா நாம் மரணித்து அவங்களுக்கு விலங்கு முண்டுவாங்க. குழந்தைகள் ஏதாவது பிழை செஞ்சா நீ இப்படி ஆகுதுன்னு சொல்லுவாங்க. குர்ஆன் சொல்லுது, வயதுல் இன்சானு பிஷ்ஷர்ரி துஆஹு பில் கைர் வகானல் இன்சானு அஜூலா. மனிதன் அவசரக்காரனாக, மனிதன் அவசரக்காரனாக படைக்கப்பட்டிருக்கிறான். எவ்வளவு அவசரம் உண்டா, நலவு வந்தா அவனுக்கு துஆ கேட்டுக்கொள்வது போல ஷர்றுகள் ஏற்பட்டா பதுவாக்களை செஞ்சு வருவான். வயதுல் இன்சானு பில் கைரி வயதுல் இன்சானு பிஷ்ஷர்ரி துஆஹு பில் கைர். கைறுகள் வந்தா எப்படி துஆக்களை கேட்டுக்கொள்வார்களோ, வாழ்க்கையில சில சோதனைகள் வரும், பொறுக்க வேண்டி வரும். அந்த பொறுமை இல்லாம பதுவாக்களை செஞ்சு வருவாங்க. அடுத்து பெண்களை திட்டுவாங்க, ஏசுவாங்க, பதுவா செய்வாங்க. லஅனத்துன்றதுதான் துக்ஸிருனல் லஅன, அதிகமாக லஅனத் செய்யற. இது பெண்கள்கிட்ட ஒரு வளமை. அரபிய கால பெண்கள்கிட்ட அந்த வளம் இருந்துச்சு. இது முதலாவது காரணம். வதக்ஃபுர்னல் அஷீர, கணவன்மாருக்கு மாற்றம் செய்வாங்க. இஸ்லாத்துல சொல்லுவாங்க, பெண்கள் ஆண்களுக்கு 2 கட்டுப்பாடுண்டா பெண்களுக்கு 3 கட்டுப்பாடா. ஆண்கள் கட்டுப்படணும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கு. அரபுல அத்தான்றது கழுத்தை கொடுத்தான்னு அர்த்தம். அத்தான்டா தண்ட கழுத்தை கொடுக்கிற அப்படின்னா எதையும் செய்யலாம், அவ்வளவு இத்தாத் மதிப்பாடு. அத்தீஉ அல்லாஹ் வ அத்தீஉ ரசூல் லஅல்லக்கும் துர்ஹமூன். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் உங்களோட கழுத்தை கொடுங்க, இத்தாத் செய்யுங்க, அடிபணியுங்க.